அர்த்த என் பையனை குணமாக்குறேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க. நிஜம் சொல்ல போனா நம்ம நாட்டுல இருக்கிற மூலிகை எல்லாம் இதுக்கு பத்தாது ஐயா. நம்ம பக்கத்து நாடு இருக்கிற பக்கத்துல இருக்கிற கடல்ல அந்த தீவை சுத்தி ஒரு மீன் இருக்கும். அது தன்னோட முட்டைய வாயிலே வச்சுட்டு அது பொழைக்கும். அந்த முட்டைய யாராச்சும் எடுத்துட்டு வந்தா நம்ம இளவரசனை காப்பாத்திரலாம். யாருங்க சீக்கிரமா தண்டோரவா போடுங்க. யாராவது அந்த மீன் முட்டைய எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கப்படும்னு சொல்லுங்க. ஐயா, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு வீரன் மட்டும்தான் அங்க போக முடியும். நம்ம நாட்டுல வீரர்கள் இல்லையா? தேடுங்க. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி கிருஷ்ணய்யாவோட காதுல விழுந்துச்சு. அதனால கிருஷ்ணய்யா, அரசே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் ஒரு முயற்சி பண்றேன். சரி, முயற்சி பண்ணு. ஒருவேளை என் பையனை நீ காப்பாத்தினா உன்னோட தண்டனைய நீக்கி ராஜ உத்தியோகத்தோட 10,000 தங்க நாணயத்தை பரிசா கொடுப்ப. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ராஜா. இப்பவே நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணய்யா அவனுடைய குதிரையில பயணத்தை தொடங்கினான். பல காடுங்க பல மலைங்க தாண்டி பக்கத்து ஊரை தாண்டி இருக்கிற கடல் தீரத்துக்கு போய் சேர்ந்தான். எங்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்கிருந்து முன்னாடி எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வழி சொல்ல யாராச்சும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். யாரு யானி? என்ன வேணும்? நடுத்தருவுல நின்னுக்கிட்டு பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? என் பேரு கிருஷ்ணய்யா. இந்த கடல் மேல நான் போயாகணும். அதுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா என்கிட்ட ஒரு படகு இருக்கு. நானே வேணும்னாலும் படகு ஓட்டிக்கிட்டு வரேன். ஆனா பணத்தை முன்னாடியே கொடுத்துடணும். ஏன் அவ்வளவு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்க? நான்லாம் படகு ஓட்டக்கூடாதா என்ன? அதுல பெண்கள் படகு ஓட்டுறத நான் எப்பவுமே பார்க்கல. அதான். ஒரு தேவை மனுஷனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு அனுபவம் வயசுல இருந்து மட்டும் வராதுப்பா. சுத்தி இருக்கிற சூழ்நிலையாலையும் அனுபவம் சீக்கிரமா வரும். உங்க பேச்சுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு போல. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு ரகசியம் ஒரு கதை இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு கதையும் காரணமும் இருக்கத்தானே செய்யும். நீங்க ரொம்ப புத்திசாலி. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. சரி, படகு வேணுமா வேணாமா? ஆமா, எவ்வளவு தூரம் போகணும்? அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? படகு வேணும். படகை நீங்களே நடத்துங்க. எவ்வளவு வேணாலும் நான் காசு கொடுக்கறேன். கொஞ்சம் தூரத்துல பகடப்பு தீவு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க போயாகணும். என்னது? அந்த தீவுக்கா? ஐயோ, அந்த தீவுக்கெல்லாம் நான் வர முடியாது. அது ரொம்ப மோசமான தீவு. என்னால படகு ஓட்ட முடியாது. வேணும்னா நீங்க படகு ஓட்டிக்கிட்டு போங்க. சொன்னல, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறேன்னு. வேணும்னா கொஞ்சம் அதிகமாவே நான் கொடுக்கறேன். சரி, பேச்சு மீறக்கூடாது. என்ன ஆனாலும் தப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த படகுல அந்த தீவுக்கு கிளம்புனாங்க. படகோட்டுறது எப்படி கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் பெரிய கதை சாமி. இப்ப எதுக்கு? சொல்லுங்க. அந்த தீவுக்கு போறதுக்கு கொஞ்சம் நேரமா